இம்மாநாடு ஆழ்ந்த இரங்கலோடு அஞ்சலி செலுத்துகிறது. ஒரு நிமிட அஞ்சலி. அனைவரும் எழுந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த புரட்சி திலகம் நம் அனைவரும் அமரலாம். இப்பொழுது புரட்சி திலகம் நேரம் கருதி நமது மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய IAS ஆக பணியாற்றியவர், துணைத் தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர், நான் உள்பட பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் தலைவர் அவர்கள் இப்பொழுது நேரடியாக சிறப்புரையாற்ற வருகிறார்கள். வருக வருகவென்று அன்போடு வேண்டி கேட்டு அழைக்கிறோம். நன்றி. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. அலைகடலென திரண்டிருக்கும் நெல்லை சீமையில் குழுமியிருக்கும் இந்த சமத்துவ மக்கள் கட்சியின் 2வது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் அவைத்தலைவர் ஐயா வி செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்களது தென்மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் என் சுந்தர் அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் துணைத் தலைவர் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எர்ணாபுரம் நாராயணன் அவர்களே, இங்கு தங்களுடைய கருத்தையெல்லாம் தெளிவாக சிறப்பாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற அவாவிலே அமர்ந்திருந்து பலவிதமான கருத்துக்கள், அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, வாழ்வாதார அடிப்படையிலும் சரி, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளை உற்பத்தியானாலும் சரி, தொழிலாளர்களை பற்றி இருந்தாலும் சரி, இளைஞர்கள் பற்றியும் இளைஞர்களின் வருங்காலத்தை பற்றி இருந்தாலும் சரி, சிறப்பாக பேச வேண்டும் என்று நினைத்து அதிகமான கூட்டம் வந்ததினால் தலைவர் பேசினால் சிறப்பாக இருக்கும், நீங்கள் பேசினால் நாங்களெல்லாம் பேசியது போல் இருக்கும் என்று சொல்லி என்னை பேச அழைத்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கரு நாகராஜன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் பொருளாளர் துடிப்போடு நானும் இந்த கூட்டத்திலே பேசிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பொருளாளர் ஏன் சுந்தரேசன் அவர்களே, தன் கொள்கைகளெல்லாம் சிறப்பாக எடுத்துரைக்க வேண்டும், அதுவும் இந்த நெல்லை சீமையிலே நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்ற அவாவுடன் சற்று மனத்தில் ஒரு இறுக்கத்துடன் அமர்ந்திருந்தாலும் தலைவர் அதையெல்லாம் சேர்த்து பேசிவிடுவார். அவர் நான் சொல்லிக் கொடுத்த கருத்தை எல்லாம் என்னுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கெல்லாம் அவர் எடுத்து உரைத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் சி கணேசன் அவர்களே, எப்பொழுதும் சிறப்பாக பேசி எந்தெந்த கூட்டத்திலே எப்படி பேச வேண்டும், எந்த கருத்துக்களை பதிக்க வேண்டும், அந்த கருத்துக்கள் எப்படி மக்களின் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதையெல்லாம் சிறப்பாக சொல்கின்ற நேற்றைய தினம் தன் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கின்ற மாநில கலை இலக்கிய செடியாளர் அன்பு சகோதரர் விவேகானந்தன் அவர்களே, மாநில தொழிற்சங்க தலைவர் சுதாகர் அவர்களே, அண்மையிலே தன் மகனின் திருமணத்திலே எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தி என்னையும் என் துணைவியாரும் பெருமைப்படுத்தி எங்களுக்கு ஏதோ திருமணம் நடந்தது போல் திருமணத்திலே எங்களை வரவேற்று சிறப்பாக உபசரித்து இங்கு சிறப்பு அழைப்பில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் மாநில அமைப்புச் செயலாளர் அன்பு அண்ணன் காளிதாஸ் அவர்களே, இங்கு தீர்மானங்களெல்லாம் படித்து உங்களுடைய ஒப்புதல் பெற்று பம்பரமாக சுற்றி இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று தென்மண்டல செயலாளரும் சரி, மாநகர செயலாளரும் சரி,
எங்கள் மேற்கு மாவட்டம் தங்கராஜ் அவர்களும் சரி அனைவருடன் சேர்ந்து செயலாற்றி இங்கு அமர்ந்திருக்கின்ற நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் அவர்களே, நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கராஜ் அவர்களே, நெல்லை மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் SSR சுந்தரராஜ் அவர்களே, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலர் அரசன் பொன்ராஜ் அவர்களே, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலர் N சுரேஷ் பிரகாஷ் அவர்களே, சற்றும் எதிர்பாராத விதமாக நமது இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், நம் இயக்கம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், மாற்றம் என்றால் என்ன, இன்று சாம்பார் சாதம் சாப்பிடுவது நாளை தயிர் சாதம் சாப்பிடுவது இதல்ல மாற்றம், வருங்காலத்தில் நம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் உருவாக வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அவருக்கே கிழக்கே போகும் ரயிலிலே உள்ள பாணியிலேயே சிறப்பாக சொல்லி அமர்ந்திருக்கின்ற நம் இயக்கத்தின் அரசியல் ஆலோசகர் என் மனைவி உங்கள் சித்தி உங்கள் வாணி ராணி ராதிகா சரத்குமார் அவர்களே, மற்றும் இந்த விழா மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, மண்டல செயலாளர்களே, ஒன்றிய நகர மற்றும் பகுதி செயலாளர்களே, மூச்சான தொண்டர்களே, இங்கு வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை சகோதரர்களே, ஒளி ஒளிபரப்பு செய்து தந்திருக்க அனைத்து நண்பு சகோதரர்களே, என்னுடன் பயணித்திருக்கின்ற என் அன்பு மேலாளர் பெருமக்களே, என்னை இங்கு வந்து இங்கு நிறுத்த செய்த அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்களே, ஏனென்றால் ஒரு வாரத்திற்கு முன்பு படுத்த படுக்கையாக இருந்த நான் இந்த மாநாட்டிற்கு வருவேனா மாட்டானா என்ற நிலை இருந்து கூட இந்த மாநாட்டிற்கு உணர்வோடு வருகின்ற கூட்டம் காத்திருக்கிறது. அந்த உணர்வு ஒன்றே உனக்கு மருந்தாக இருக்கும், நீ அங்கு சென்று வா, இந்த மருந்து உன்னை குணப்படுத்தும் என்று என்னை அழைத்து வந்திருக்கின்ற லட்சோப லட்ச 10 லட்சம் மக்கள் கூடியிருக்கின்ற இந்த நெல்லை சீமையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். 1986ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டமாக மாநகராக பிரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னும் முன்னும் நெல்லை மாவட்டத்திற்கு என்று பல சிறப்புகள் உண்டு. அது சுதந்திர போராட்டமானாலும் இருந்தாலும் சரி, இலக்கியமானாலும் சரி, அரசியலானாலும் சரி, இந்த தென்மண்டலத்திலே நெல்லை சீமைக்கென்று ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அகத்தியர் தொடங்கி தொல்காப்பியர் தொடங்கி நெற்கட்டான் செவ்வலுக்கு பெருமை என்ன, நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனாலே என்று பாட்டால் புகழப்படும் சுதந்திர போராட்ட வீரன் பூலித்தேவன் அவர்கள் பிறந்த மண் இந்த நெல்லை மண் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கரணிவாள் உழவருக்கு கஞ்சிக்களம் பகிர்ந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, நீ என்ன மாமனா மச்சானா மானங்கட்டவரே என்று கூறிய வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண் இந்த நெல்லை மண். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தொடர்ந்து ஊமத்துறையின் தளபதியாக இருந்து வெள்ளரை எதிர்த்து போராடிய வீரன் சுந்தரலிங்கனார் பிறந்த மண் இந்த நெல்லை மண். வெள்ளேரை வேறறுக்க வேண்டும் என்று ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றது மட்டுமல்ல, தன்னைத்தானே மயத்துக் கொண்ட வாஞ்சிநாதன் வீரன் வாஞ்சிநாதன் பிறந்த மண். இலக்கியத்திற்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, சுதந்திர தீக்கு மூட்டுவதற்கு தமிழ் மொழி பயன்படும் என்று சிறப்பாக சுதந்திர தீயை பரப்பி இந்த பகுதியில் இருந்து நெல்லை சீமையிலிருந்து பாட்டுடை தலைவன் உண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதியார் பிறந்த மண் இந்த நெல்லை மண். வெள்ளையனை எதிர்த்து ஒரு தமிழனும் கப்பல் சேவை செய்ய முடியும் என்று கப்பலோட்டு தமிழன் என்று பெயர் பெற்ற சுதந்திர வீரராக இருந்த கப்பலோட்டிய தமிழன் பிறந்த மண் இந்த மண். பாமரனையும் பத்திரிகை படிக்க செய்து பத்திரிகை உலகிலே ஒரு புரட்சி செய்து தினத்தந்தி என்ற மாபெரும் பத்திரிகை உலகத்துக்கு காண்பித்து சாதாரண மனிதன் கூட கிடுகிடு பழவி கிடுகிடு பள்ளத்தில் விழுந்தார், சதக் சதக் என்று குத்தினார், இரத்த வெள்ளத்தில் மிதந்தார் என்று படிக்க ஆர்வம் தூண்டிய ஒரு பத்திரிகை என்றால் அது தினத்தந்தி. அந்த தினத்தந்தியின் தமிழர் தந்தையாக போற்றப்படுகிற சீபா ஆதித்தனார் பிறந்த மண் இந்த நெல்லை மண் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்குதான் தாமிரபரணி மேற்கு கடற்கரையிலே இந்த இடத்திலே பெயர் பெற்ற நெல்லையப்பர் கோயில், அந்த நெல்லையப்பர் கோயில் சாமி நம்ம எல்லாம் இன்று இந்த பெற்றோபலட்ச மக்கள் இங்கு இந்த சமத்துவ மக்கள் கட்சி 2வது மாநில மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்களே, என் மனைவி கூறியது போல அனைவரும் சிறப்பாக மீண்டும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டும், அவர்கள் வீடு சிறப்பாக சென்றடைய வேண்டும், உங்களுக்காக உங்கள் மனைவி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அதை போல்தான் நான் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் பாருங்க, இந்த பெண்கள் சொன்னால் அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு தெரியுது. நான் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு விழாவிலும் சொல்கிறேன், ஆனால் அவங்க சொன்னால் சற்று எடுபடுது. நம்ம சொன்னால் அண்ணன் தானே சொல்லியிருக்காரு, 2 திட்டுவாரு சரியாயிரும் நினைப்பாங்க. ஆக திரும்பி போகும்போது
இங்கு சிறு சிறு சலசலப்புக்கு இருந்தாலும் இது எப்படின்னா, கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் சரி, நான் ஒரு படிக்காத ஒரு மாணவன். இவங்க திறமை படித்தவன் சொல்கிறாங்க. கல்லூரியில் உட்காந்துருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பேன். அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து இந்த மாதிரி தான் சிலுமிசம் பண்ணிட்டு இருப்பேன். வாத்தியாரை பாடம் எடுக்க விட மாட்டேன். ஆக வாத்தியாரை பாடம் எடுக்க முடியாட்டும் சொன்ன கருத்தை வாங்கிட்டு தான் அறிவாளி ஆயிட்டேன். படிப்பது ஒன்று, புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது பார்ப்பது ஒன்று, பார்ப்பதையும் படிப்பதையும் மனதில் ஏற்றிக்கொள்வது ஒன்று, பார்த்தும் படித்தும் மனதில் ஏற்றியும் அறிவியும் ஆற்றலையும் பெற்றவன் நான் என்ற அடிப்படையில் அப்படிப்பட்ட உணர்வுள்ள கூட்டம் தான் இருக்கிறதே ஒழிய யாரும் இங்கு வந்து சலசலப்பு செய்து இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வந்ததாக நான் இதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆர்வ கோளாறு, ஆர்வ மிகுதி என்று தான் எடுத்துக்கொள்வேன். இருந்தாலும் சற்று கட்டுப்பாடு தேவை சகோதர சகோதரிகளே. ஏன்னா நல்ல கருத்துக்களை பதிக்கின்ற ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. ஒரு சாதாரண இயக்கமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இங்கு என் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட முறையிலே நான் மகளிரணி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகளிரணி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னதற்கு நான் வரவேற்கின்றேன். ஆனால் அதே சமயம் அவர்கள் கட்டளை இடுகின்றேன், நீங்கள் அந்த மகளிரணி மாநில அளவிலே மகளிரின் தலைவி என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி அந்த மாநில மகளிரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த